ஸோ ஹாய் எவ்ரிவன். ஸோ கொஞ்ச நாளா என்னோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால கன்டினியூவா வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் மட்டுமே வந்து அப்லோட் ஆயிட்டு இருந்திருக்கும். ஸோ இனிமேல் வந்து எஸ்எஸ்சி ஸ்டெனோ ரிலேட்டட் வீடியோஸ் வந்து கண்டிப்பா போடுறேன். ஸோ அதில வந்து எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் 2026 எக்ஸாம் வந்து அந்த எக்ஸாம் பத்தி வீடியோஸ் வந்து ஒரு சீரிஸா பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஒண்ணு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதில வந்து ஃப்ரம் த பேசிக் ஸோ எக்ஸாம்னா என்ன அப்படின்ற இதுல இருந்து ஸோ எக்ஸாம் எப்படி இருக்கும்? அத வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம்? எப்படி வந்து படிக்கணும்? அதுக்கு என்னென்ன படிக்கலாம்? டெய்லி என்னென்ன ஷெட்யூல்? ஸோ இந்த மாரி மெட்டீரியல் ஆர் இந்த மாரி சின்ன சின்ன இது எல்லாமே வந்து ஒரு சீரியஸா வந்து க க குடுக்கலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் இது பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம்னா என்ன? ஸோ இது எக்ஸாம் ஓவர்வியூ அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சேனல்லயே. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத வந்து செக் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து இந்த சீரிஸ் வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட்டிங் அப்படின்றனால இது வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து போற மாரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆர் வந்து இப்பதான் டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் பக்கம் வர்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ எஸ்எஸ்சி வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு ரெக்ரூட் பண்ற ஒரு போர்டு. ஸோ அது வந்து ஸ்டெனோகிராஃபருக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து இங்க வந்து எக்ஸாம் நடத்துறாங்க. அன்லைக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி. அது குரூப் 4ல நெறைய இதுல இருக்கும். அதுல ஸ்டெனோ டைப்பிஸ்ட்ன்ற ஒரு இது இருக்கும். பட் இங்க எஸ்எஸ்சி வந்து ஸ்டெனோகிராஃபர்க்குன்னு தனியா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்கள வந்து ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எக்ஸாம் வந்து கண்டக்டட் பை எஸ்எஸ்சி. ஸோ இதில வேரியஸ் மினிஸ்ட்ரீஸ் நெறைய மினிஸ்ட்ரீஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில வந்து 2 கிரேட் இருக்கும் நமக்கு. கிரேட் சி, கிரேட் டி. ஸோ இந்த கிரேட் சின்றது சென்ட்ரல் செக்ரட்டரியேட் ஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஏதோ ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தான் வந்து கிரேட் சிக்கு வந்து வேக்கன்ட் இருக்கும். கிரேட் டி வந்து சபார்டினேட் ஆஃபீஸ். கிட்டத்தட்ட ஒரு 50 பிளஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ அங்க எல்லாமே வந்து நமக்கு வேக்கன்ட் போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்ப அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் ஜூலை டூ ஆகஸ்ட். ஸோ எவ்ரி இயர் இந்த மாரி ஜூலை டூ ஆகஸ்ட்ல நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணுவாங்க. சிபிடி வந்து அக்டோபர் டூ நவம்பர் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் வந்து இயர்லி 2027 ஆர் ஜான் ஆர் பிப்ரவரில இருக்கும். பட் சாரி 2025ல மட்டும் இந்த எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்லயே வச்சுட்டாங்க. எக்ஸாமே வந்து ஆகஸ்ட்ல வச்சுட்டாங்க. ஸோ இனிமேல் அப்படித்தானா அப்படின்றது ஆனுவல் காலண்டர் வந்தா தான் தெரியும். ஸோ அ வி ஹேவ் டூ பிரிப்பேர் ஃபார் எனிதிங். ஸோ அதனால நம்ம எல்லாத்துக்குமே வந்து ப்ரிப்பேரா இருந்துக்கலாம். அடுத்த விஷயம் இதுதான் வந்து நமக்கு எக்ஸாம் வந்து 200 மார்க்ஸ் இருக்க போது. டைம் வந்து 2 ஹவர்ஸ் இருக்க போது. ஸோ அதில ஜெனரல் அவேர்னஸ் 50 மார்க், இங்கிலீஷ் 100 மார்க், ரீசனிங் 50 மார்க் இருக்க போது. ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து 0.25. ஸோ 1 மார்க் கரெக்ட்டா 1 மார்க் தப்பாச்சுன்னா அதுக்கு வந்து 1.25 மார்க் வந்து போகும். ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு சிபிடி முடிஞ்சதுக்கப்புறம் அதிலருந்து 1:20 ஆர் 1:15 ரேஷியோல ஸ்கில் டெஸ்ட்க்கு வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி 2க்குமே வந்து குடுத்துருக்காங்க. ஆ கிரேடு டிக்கு வந்து 80 வேர்ட் பெர் மினிட் வரும். கிரேடு சி வந்து 100 வேர்ட் பெர் மினிட். ஸோ இத வந்து டிரான்ஸ்கிரைப் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்டின்னா, கிரேடு டி 80 வேர்ட் பெர் மினிட்ட இங்கிலீஷ்ல பண்றவங்க 50 நிமிஷத்துலயும், ஹிந்திக்கு 65 நிமிஷமும். கிரேடு சி வந்து 100 வேர்ட் பெர் மினிட் 10 மினிட்ஸ் இருக்கும் 2மே. ஸோ இந்த 100 வேர்ட் பெர் மினிட் நீங்க 40 நிமிஷம் இங்கிலீஷ் நம்ம மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல தான் வந்து எழுதுவோம். ஸோ இங்கிலீஷ்ல வந்து நம்ம டைப் பண்ணணும். கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணணும். ஸோ அடுத்த விஷயம் சேலரி அண்ட் புரமோஷன். ஸோ நெறைய பேர் வந்து கேட்கறதுக்கே ஒரு மாரி தயக்கப்பட்டுக்கிட்டு இத கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக கிரேட் டி வந்து பேசிக் பே 25,500லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கிரேட் சி வந்து 35,400லேருந்து இருக்கும். ஸோ இதோட பிளஸ் அலோவன்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ கிரேட் டி பே லெவல் 4 அதாவது இந்த பேசிக் பே பிளஸ் அலோவன்ஸ் சேர்த்து இன் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இதில வந்து எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி, இசட் சிட்டி. ஸோ இந்த 3 விதமா இருக்கு. எக்ஸ் சிட்டில இருக்கிறவங்களுக்கு ஐ திங்க் 46.5 கிட்ட வரும். 46,500 வரும் இன் ஹேண்ட் சேலரி. எல்லாமே அ அலோவன்ஸ் எல்லாம் போய் வந்து பென்ஷன் புடிச்சு இன் ஹேண்ட் எவ்வளோ வரும்னா 46.5. ஸோ இதிலருந்து ஒரு 2,500 மைனஸ் பண்ணோம்னா, லைக் ஒரு 44. ஒய் சிட்டி. எக்ஸ்ன்றது நம்ம சென்னை மட்டும் தான். ஒய்ல வந்து சேலம், கரூர் சாரி திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இதெல்லாம் வரும். தாம்பரம். தாம்பரம் ஐ திங்க் சென்னை. ஸோ இசட் இதெல்லாம் தவிர நம்ம தமிழ்நாட்ல இதெல்லாம் இசட் சிட்டி. ஸோ இசட் சிட்டில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 42.5K வரும். 42 சாரி 41.5K வரும். ஸோ கிரேட் சிக்கு எவ்வளோ வரும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி எக்ஸ், ஒய், இசட். ஸோ எக்ஸ்ல வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து 63K சம்திங் வரும். இன் ஹேண்ட் சேலரி. ஸோ ஒய்ல வந்து பார்த்தீங்கன்னா, 59K சம்திங் வரும். இதுல வந்து இசட்ல வந்து 55K 56K சம்திங் ஏதோ ஒண்ணு வரும். ஸோ இதுதான் வந்து சேலரி. ஸோ வில் கிவ் சம் மோட்டிவேஷன்ஸ் டூ யூ. தட்ஸ் வை நான் இத வந்து சொல்றேன். ஸோ இதில புரமோஷன் ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டெனோகிராஃபர்ஸ்க்கு கவர்ன்மெண்ட் வந்து புது ரெக்ரூட்மென்ட் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அத பத்தி நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். அது வந்து ஒரு தனி டாபிக். அது இப்போ உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டில தான் வந்து நெறைய வேக்கன்ஸிஸ் அனௌன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த கிரேட் டில வந்து செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, அடுத்த புரமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரேட் சி இருக்கும். ஸோ அது ஒரு டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தும் மாறும். இப்போ லைக் மோஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல 10 வருஷம் மினிமம் எலிஜிபிள் சர்வீஸ் வந்து வேணும். கிரேட் டில இருந்து சிக்கு போணும்னா 10 வருஷம் வேணும் அப்படின்ற மாரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் அந்த ரெக்ரூட்மென்ட் ரூல்ஸ்ல இருக்கும். அது உங்களுக்கு ஒன்ஸ் வந்து நீங்க ரெக்ரூட் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் அந்த எந்த டிபார்ட்மெண்ட்ல போய் ஜாயின் பண்றீங்களோ, அந்த டிபார்ட்மெண்ட்டோட ரெக்ரூட்மென்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிரேட் டி அதாவது கிரேட் 2ன்னு சொல்லுவாங்க இத.
அதே மாரி கிரேடு சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் புரமோஷன் இருக்கும். இந்த கிரேடு சில இருந்து சில இதுல வந்து டிபார்ட்மெண்ட் வந்து அந்த மினிஸ்ட்ரி ரிலேட்டடா போற மாரி இருக்கும். சிலது வந்து இன்டர் மினிஸ்ட்ரியிலவும் போற மாரி இருக்கும். லைக் ஒரு CSSS அதாவது சென்ட்ரல் ஸ்டெனோகிராஃபர் செக்ரட்டரி சர்வீஸ். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு புரமோஷன் ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கும்னா, அந்த மாரி CSSSல இருக்கிறவங்க யுபிஎஸ்சில செக்ஷன் ஆஃபீசர் எக்ஸாம்லாம் வரும். ஸோ அந்த மாரி இதுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. இப்போ சில டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் இன்கம் டாக்ஸ் ஆர் ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் ஆர் அந்த மாரி சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க, அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அந்த இதுலயே வந்து போறதுக்கு புரமோஷன் இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் டிஃபரெண்ட் புரமோஷன் ஆஸ்பெக்ட் இருக்கு. பட் மாரி ஸ்டெனோகிராஃபர் அடுத்து வந்து பர்சனல் அசிஸ்டன்ட்ன்ற ஒரு இதுக்கு போவாங்க. ஸோ இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் சில இடத்துல இருக்காது. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, கிரேட் 1ன்னு இருக்கும். இந்த கிரேட் 1க்கு அடுத்து பிரைவேட் செக்ரட்டரின்னு போயிருவாங்க. பிரைவேட் செக்ரட்டரிக்கு அடுத்து சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி. ஸோ இந்த ஸ்டெனோகிராஃபர் இதுலயே வந்து டாப் மோஸ்ட் எது அப்டின்னா, இந்த சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி. இது வந்து கெசட்டட்ல வந்து வரும். இதுதான் நம்ம வந்து இந்த ஸ்டெனோ ரிலேட்டடாவே போணும் அப்டின்னா, இதுதான் நம்ம வந்து ரிட்டயர் ஆகுற போஸ்ட்டா இருக்கும். ஸோ சொன்ன எக்ஸாமுக்கு வந்து லைக் என்ன நமக்கு ஆனுவல் பிளானரே தெரியல. எக்ஸாம் எந்த மந்த்ல வரும்னு தெரியல. ஸோ நம்ம ஏன் வந்து இப்பயே இதெல்லாம் வந்து கேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சீங்க அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே வந்து ஒரு 10 மாசம் இப்போ வந்து அக்டோபர். ஸோ நெக்ஸ்ட் அக்டோபர்ன்ட்டு இல்லாம இப்போ ஆகஸ்ட்ல வந்தனால ஆகஸ்ட்டுக்குனே வந்து வச்சுக்கோமே. 10 மந்த் இருக்கு. ஆகஸ்ட்டுக்குமே 9 மந்த் இருக்கு. நெக்ஸ்ட் ஆகஸ்ட்டுக்கு. ஸோ இல்ல அக்டோபர்ல தான் வருது அடுத்த வருஷம் அப்படின்னா, 12 மந்த் வந்து கரெக்ட்டா இருக்கும். 9 டூ 11 வச்சுக்கோமே. ஸோ இந்த இது வந்து இருக்கு. ஸோ இப்பல இருந்தே நீங்க வந்து சிபிடிக்கும் பிளஸ் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் படிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அ கொஞ்சம் கொஞ்சமா வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்டின்னா, ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த எக்ஸாம் முன்னாடி வந்தாலும், அப்புறம் வந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரஷ் பண்ண தேவையில்ல. ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட்ல வந்துச்சுன்னா, நீங்க குறிப்பிட்ட டைம்க்குள்ள வந்து படிச்சு முடிச்சுட்டு கரெக்ட்டா போய் எக்ஸாம் எழுதலாம். இல்ல அக்டோபருக்கு போகுது, நவம்பர்ல வருது அப்டின்னா, இன்னும் நீங்க ரிவிஷன் பண்ணி, இன்னும் நெறைய மாக் டெஸ்ட் எழுதி நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு, இந்த இத வந்து அச்சீவ் பண்ணலாம் கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு டைம் இருக்கு. இத ஒண்ணு வந்து இது இந்த எக்ஸாம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்டின்ட்டு நான் வந்து யாரையும் சொல்லல. ஸோ உங்களுக்கு வேற எக்ஸாம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், எஸ்எஸ்சி ரிலேட் இல்லாம வேற எக்ஸாம் படிக்கிறவங்களா இருக்கட்டும். பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் யாருக்காக சொல்றேன்னா, ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் மட்டும். ஸோ நெறைய பேர் வந்து மேத்ஸ் வராது. நான் ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் மட்டும் தான் ட்ரை பண்றேன் அப்டின்ட்டு சொல்றவங்க, அந்த பீப்பிள்க்கு இது வந்து கண்டிப்பா இந்த சீரிஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ யா அதே மாரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு எதுலருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியல அப்டின்னா, இங்கிலீஷ்லருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ் கிராமர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாரி ஜிகே வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஸோ இது எல்லாமே பின்னாடி வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து சொல்லுவேன். ஸோ இது வந்து வீக்லி 2 வீடியோஸா வரும் கண்டிப்பா. அண்ட் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து ரெகுலரா வந்து டெய்லி ஷெட்யூல் மாரி போட ட்ரை பண்றேன். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ அடுத்த வீடியோ என்ன அப்டின்னா, ஹவ் டூ பிளான் ஃபார் எஸ்எஸ்சி ஸ்டெனோ 2026 ஃப்ரம் நவ். ஸோ இப்பயிலருந்து எப்படி படிச்சா, என்னென்ன படிச்சா, அடுத்த வருஷம் அந்த ஸ்டெனோ எக்ஸாம்க்குள்ள நம்ம வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும், அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.